ஏய் இங்க பாருங்கடா. டேய் டைம் ஆயிடுச்சுடா நாளுங்குக்கு. இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க 3 பேரும். இந்நேரம் இந்த கிளம்பிருப்பீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஏன் மச்சான் தூக்கத்துல கூட சாரான வாய்ஸ் கேக்குதுலடா. கடைசியா அவங்ககிட்ட பேசிட்டு தூங்குனதுனால கனவுல வந்து பேசுறது ரியலா இருக்குடா. ஏன் ஏறுமீங்களா? கனவு கிடையாது, நட்சத்திரத்துல தான் வந்து பேசிட்டு இருக்கேன். தூக்கமா வருது போடா. அஜய் லவ் யூ லவ் யூ. அஜய் கடைசி வரைக்கும் ஒன்னதான் கட்டி பிடிச்சிட்டு தூங்கணுமாடா? பைத்தியக்காரன் நாய்ங்களா, நீங்க என்ன கட்டி பிடிச்சிட்டு தூங்குறதுல ஒரு லாஜிக் இருக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஆகல, ஆனா கல்யாணம் ஆனா என்னையும் கூப்பிட்டு வந்து வச்சு இப்படி கட்டி பிடிச்சிட்டு தூங்குறீங்களேடா. இதுக்கு பேர் பாவம்டா, பைத்தியக்காரனுங்க. டேய் இப்ப இங்க பாக்க போறீங்களா இல்லையாடா? அண்ணன் மட்டும் திறக்க மாட்டானுங்க, நல்ல வாய்ஸ் அவடால் மட்டும் அடிச்சிட்டு இருக்கீங்கன்னா. டேய் இங்க பாருங்கடா. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சேவை தேவைப்படுது? செருப்பு தேவைப்படுதுன்னா நல்ல ஒரு பிஞ்ச செருப்பு தேவைப்படுது. யூ மீன் வேஸ்ட் செப்பல்? இங்க பாருடா மச்சான், பொழுது வெடிலடா. எதுக்கடா இப்போ வந்து எழுப்பிட்டு இருக்கேன்? நானே பாவம் 2 குழந்தைங்களையும் விடிஞ்சுதான் தூங்க வச்சேன். ஏய் நைட்டு கதை பேசாதீங்க சொன்னதை கேட்டீங்களாடா? விடிய உட்காந்து கதை பேசுறானுங்க. பேசுனா இப்படிதான் கள்ள தூக்கம் வரும். அச்சான் பாவண்டா, பிள்ளைங்களுக்கு வேற யார் இருக்கா சொல்லு, நம்ம தான் ஆதரவு கொடுக்கணும். அதெல்லாம் சரிதான். டைம் என்ன? நலுங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க. பந்தக்கால் நடனும். அங்க வேலை பரபரப்பா போயிட்டு இருக்கு. எல்லாரும் குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். நீங்க 3 பேர் தான் இன்னும் நல்லா குளிக்காம பொண்ணு கூட தேய்க்காம படுத்து கிடக்குறீங்க. ஏ என்ன 3 பேர்னு திட்டுற? நைட்டு ஃபுல்லா அந்த நாதாரி தொல்லை தாங்கவே முடியல தெரியுமா? இந்த ஜெகன் லவ் பண்ண ஆரம்பிச்சான் புலம்பிக்கிட்டே இருக்கான். அவன் கூட பெட்ல தூங்க முடியலன்னு சொல்லிட்டு தான் பாவம் இந்த 2 குழந்தைங்க வந்து என்ன கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்குதுங்க. பெட்ல பெறல்றான் உருள்றான், தூங்க மட்டும் மாட்டான். ஆனா டிசைனா புலம்புறான், டிசைனா உதைக்கிறான். கிட்ட போய் படுத்தா எங்க கற்புக்கு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரே காரணத்தினால நாங்க வந்து இப்படி முட்டு கொடுத்து படுத்துட்டு கிடக்கிறோம் கட்டிட்டு கீழே. கரெக்டுன்னா நைட்டு அந்த நாதாரியை நம்பி போய் பக்கத்துல படுக்கிறேன். என் கண்ணத்துல வந்து கை வச்சுக்கிட்டு பூமாரி பூமாரி அப்படின்னு கூப்பிட்டான். அவன் கூப்பிட்ட குரலே சரியில்லைன்னு என் ஓடியான்ட்ட தெரியுமா? அது கூட பரவாயில்ல மச்சான், பூமாரின்னு கூப்பிட்டான். என்கிட்ட வந்து சொல்றான், உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அப்படின்னு ஆரம்பிச்சான் பாரு. அப்பதான் தெரிஞ்சது அந்த நாய் கனவுல கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சுட்டு. அவ்வளவுதான் எந்த ஓடியான்னா. கேட்டியா வாக்குமூலத்தெல்லாம் கேட்டியா? அவனுக்கு நலுங்கும் வைக்க தேவையில்ல, ரிசப்ஷன் வைக்க தேவையில்ல, ஒரு கருமமும் வைக்க தேவையில்ல. இன்னைக்கு நடக்கிற நலுங்குலே ஒரு மஞ்சள் கயிறு அவன் கையில கொடுத்துட்டு கட்டிட்டு போயிட்டே இருப்பான். அதை விட்டுட்டு தேவையில்லாம இப்படி பீக்ல லவ் பண்றவனெல்லாம் கூட்டு வந்து ரூம் பெட்டா ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா இப்படிதான் பிள்ளைங்க கட்டுக்கு உத்தரவாதம்னு வந்து என்ன கட்டி பிடிச்சிட்டு தூங்குங்க. நீங்க சொல்ற எல்லா கதையும் ஓகே தான். அந்த பஞ்சாயத்தை நான் நைட்டு வந்து வச்சுக்கிறேன். ஆனா மேல படுத்து தூங்குறான்னு ஒரு கதை சொல்றீங்கல்ல, அந்த மேல படுத்து தூங்கினா எங்கன்னா நீ தேடி பாரு. எதுக்கு எங்கிட்ட வந்து கேட்குற? ஏய் அவன் குளிச்சு முடிச்சுட்டு போய் அங்க எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? அவனுக்கு இருக்கிற பொறுப்பு கூட உங்களுக்கு எல்லாம் கிடையாது. இந்த லட்சணத்துல வசந்துக்கு 10 ஐ லவ் யூ நைட்டு மச்சான், உன் கல்யாணத்தை நான் தலைமை தாங்கி நடத்துற மச்சான், நான் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு பாக்குற மச்சான் அப்படின்னு உன்னு நாதாரி நாய் கமிட்மெண்ட் கொடுத்துச்சு. அந்த நாதாரி நாய்களை மட்டும் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து இப்ப நிறுத்துறீங்களா? செவுள்ள ஒரு அடி வைக்கிறேன். டேய் நீ யாரையோ பார்த்துட்டு வந்து உளர்ற. அந்த நாய் 6 மணி வரைக்கும் உளறிட்டு அதுக்கப்புறம் தானே தூங்க போச்சு. அந்த நாய் 6 மணி வரைக்கும் உளறிட்டு உங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு இந்த லவ் பண்ண போச்சு, புரியுதா? இப்போ வந்து அங்க வெல்கம் பண்ணிட்டு இருக்கு. வர அஜய் டென்ஷன் ஆயிடும் சொல்லிட்டேன். இப்போ 10 நிமிஷத்துல இருந்து குளிச்சுட்டு கிளம்பி வரீங்க, இல்லன்னு வச்சுக்கோயா. சரி போ வரோம். சோக கதைய கேளு தாய்க்குலமே, ஆமான் தாய்க்குலமே, அதை கேட்டா தான் தங்காதையா உங்க மனமே, ஆமா எங்க மனமே. நைட்டு ஃபுல்லா நம்மள தூங்க விடாம பண்ணிட்டு அந்த நாய் நம்மள தூங்க வச்சுட்டு போய் லவ் பண்ணிச்சாம்ல. இப்படி லான்ச் ஆகன்னு மாறுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மச்சான். விடு பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஃபுல்லா அவனை நோட் பண்ணோன்னா அது எப்படி மச்சான் இவன் அழகா பேசி இந்த புள்ளைய கரெக்ட் பண்ணிட்டான்? அதான் தெரியல, நம்மளுக்கு தெரியாம வேற யாருக்கிட்டே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பானோ. ஏன்னா நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிற பட்சத்துல ஒரு புள்ளைய இவ்வளவு சீக்கிரம் கரெக்ட் பண்றதுக்குலாம் சான்சஸ் இல்லையே. நீங்க 2 பேரும் தண்டமா தானே கிடக்குறீங்கன்னா? ஆமா சரி வா ஏந்து கிளம்புவோம். இன்னும் 10 நிமிஷத்துல வெளில போய் நிக்கலன்னு வச்சுக்கோயேன் செருப்படி அடிப்பான். அதுவும் உண்மைதான், உடம்பு தாங்காது. வாங்க போவோம். சொல்லாமல் உன் சுவாசம்
அதான் நான் இருக்கேன்ல அனுப்புமா, அப்புறம் என்ன? நீங்க இருக்கீங்க தான், இருந்தாலும் இதெல்லாம் பண்ண சொல்றதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு. அடியே, நான் பண்ணாம வேற யாரடி பண்ணுவா? இதெல்லாம் ஒரு பாக்கியம். கடவுள் இந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்குறது பொண்டாட்டியோட கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் புருஷன் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா என் டாக்டர் இந்த மாதிரி சூழ்நிலை வரலனாலும் என் கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு தான் என் கூட இருப்பாருண்ணா. என் அன்புக்கு பெரிய மனசு, அதனால அப்படிதான் பேசுவான். டாக்டரே இப்பெல்லாம் புடவை பத்த மாட்டுது, நீட்டு பத்த மாட்டுது டாக்டரே, பட்டை வர மாட்டுது. இந்த முன்னாடி இருக்குல்ல இந்த பட்டை வந்து வர மாட்டுது. ப்ளீட்ஸ் வரலையா? அதான் அதுதான் வர மாட்டுது. முன்னாடி அன்புமாவுக்கு மட்டும் புடவை கட்டுவேனா, இப்போ உங்க பிள்ளைங்க 3 பேருக்கு சேர்த்து கட்டுறேன்னா சுத்தி கட்டும்போது அதெல்லாம் பத்தல டாக்டரே. என்ன டாக்டர் சிரிக்கிறீங்க? 5 மாசத்துக்கு பத்தல அப்படின்னா நீ 7-8 மாசத்துக்குலாம் நீ எப்படி புடவை கட்டுறது? புடவை கட்ட முடியல அப்படின்னா வேற இந்த மாதிரி பிரெக்னன்சிக்குன்னு ஒரு சில ட்ரெஸ்லாம் இருக்கு, அது வாங்கி தரேன் டாக்டர், ஓகேவா? டாக்டர் புடவை தான் கட்டணுமா, மத்த அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாதா? பாட்டி சொல்லியிருக்காங்களே. போடக்கூடாது தான், என்ன பண்றது? பட் அன்புமா கஷ்டப்படுறாள்ல, ஒரு பாப்பா இருந்தா பரவாயில்ல, 3 பேர்ல உள்ள இருக்காங்க. அதனால அன்பு கம்ஃபர்டபுளா ஃப்ரீயா இருக்கணும். ட்ரெஸ் எப்பவுமே உனக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா தானே நீ அன்னைக்கு ஃபுல்லா ஃப்ரீ மைண்டோட இருப்பேன். கரெக்ட் தான், இருந்தாலும் புடவையை நம்ம இன்னும் கொஞ்சம் நீட்டா பார்த்து வாங்குவோமா? புடவையை நீட்டா பார்த்து வாங்கணுமா? அடியே, ஒரு பேபி இருக்கிறவங்களுக்கு கட்ட முடியாது புடவை, கொஞ்சம் வயிறு பெருசாயிட்டா. நீ 3 பிள்ளைகள் வயிற்றுல வச்சிருக்க, உனக்கு எங்கிட்ட போய் நான் புடவை வாங்கிட்டு வர்றது? ஏன்னா நான் என்னடி பதில் சொல்றது? வேணும்னா இதை விட கொஞ்சம் லென்த்தான புடவையா இருக்கான்னு கடையில் கேட்டு பார்ப்போம்னா. கேட்டு பார்ப்போம். நீங்க சீக்கிரமா இந்த புடவையை சரி பண்ணி விடுங்க, நான் போகணும். அங்க நலங்க ஆரம்பிச்சிருவாங்க, பந்தக்கால நடணும் அப்படி இப்படின்னு பாட்டி சொல்லிட்டு கிடந்தது, நான் போகணும்னா. போலாம், அவசரப்படாத. இங்க பாரு, பரபரப்புல வேகமாலாம் நடக்கக்கூடாது, பொறுமையா தான் நடக்கணும், சரியா? டாக்டர் பொறுமையா நடக்கவே வரல தெரியுமா, என்னை மீறி வேகமா தான் நடக்க ட்ரை பண்றேன். டேய், அப்பெல்லாம் நடக்காதடி. டாக்டர் என்ன பண்ண போறீங்க? அது நீ தான் வேகமா நடப்பேன்னு சொல்லிட்டியே, இதுக்கப்புறம் நான் யார்கிட்ட போய் முறையிடுறது சொல்லு பார்க்கலாம். உங்க அண்ணன் இருந்தாலும் உங்களை நல்லா பார்த்து பாப்பல. இன்னைக்கு அவர் தான் ஃபங்க்ஷனோட ஹீரோ, அப்படி இருக்கும் பொழுது அவரும் பிஸி ஆயிடுவாரு. இன்னைக்கு நானும் கொஞ்சம் பிஸியா தான் இருக்கேன், அதனால உன்னை பார்த்துக்க சொல்லி யார்கிட்ட சொல்றது? பசங்கள்ட்ட தானே சொல்ல முடியும். அம்மா என் பசங்க பார்த்துப்பாங்களே, தம்பி பாப்பா எல்லாரும் உள்ள இருக்கீங்கல்ல. அம்மா வேகமா நடக்கும் பொழுது, அம்மா சாப்பிடாம அப்படியே பிஸியா சுத்திட்டு இருக்கும் போதெல்லாம், அம்மா எனக்கு பசிக்குதுமா அப்படின்னு சாப்பாடு கேட்கணும். அம்மா வேகமா நடக்கும் போதெல்லாம், அம்மா வேகமா நடக்காதீங்க, பொறுமையா நடங்க, நாங்கெல்லாம் உள்ள இருக்கோம், பத்திரமா இருக்கணும், அதனால நீங்க பொறுமையா நடங்கம்மா அப்படின்னு அம்மாவுக்கு அப்பப்ப ஞாபகப்படுத்திட்டே இருங்க, சரியாட சொல்லும். என் தங்க கட்டிங்களா, அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. அம்மாவுக்கு ரொம்ப ஆசை உங்க மாமன் கல்யாணத்துல எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு பார்க்கணும், முன்னாடி நின்று எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா என்ன பண்றது, இப்படி 3 பேரா வந்துட்டீங்களே. ஒரு பேபியா இருந்தா அம்மாவை நானே ஓடி ஆடி வேலை பாருன்னு சொல்லுவேன். ஆனா 3 பிள்ளைங்களா இருக்கிற பட்சத்துல உங்க அம்மா கொஞ்சம் பொறுமையா தானே இருந்தாகணும். என் பிள்ளைங்க மாமன் கல்யாணத்துக்கு அம்மா வேலை செய்யறதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்கண்ணா. ஒத்துழைப்பு கொடுப்பாங்க தான், இருந்தாலும் பசங்களுக்கு எடுத்து சொல்லணும்ல. சொல்லுங்க. பாருங்கடா, திரும்பவும் சொல்லிட்டேன், அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. கல்யாணம் நலுங்கு எல்லாம் முடிகிற வரைக்கும் அம்மாவை எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. பசிக்குது அப்படின்னா அம்மாவுக்கு ரிமைண்ட் பண்ணுங்க, அம்மா உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பா, சரியா? என்னடாமா? சரி, ஒரே ஒரு முட்டை கொடுத்துட்டு வந்துடுறேன்னு. இருடி, 3 பேர் இருக்காங்கல்ல, அப்புறம் கோச்சுப்பாங்க. இது என் முத தங்கத்துக்கு, இது என் 2வது தங்கத்துக்கு, இது 3வது தங்கத்துக்கு. கண்ண சேவில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா, மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே, துள்ள துள்ள என் இதயம் நம்முயிரில் நிறையுதே, உன்னை அழியேந்தி ஒரு யுகம் போகவா, தலை முதல் கால் வரை பணிவினை பார்க்கவா. 3 தங்கன்னு சொல்லிட்டீங்க, 3 பேருக்கு 3 முத்தம் கொடுத்துட்டீங்க, அப்ப நான் உங்க பிள்ளை கிடையாதா? என் புள்ள நீ கிடையாதுடா. ஏன்னா நான் தான் உனக்கு புள்ள, நீ எனக்கு அம்மா. உண்மையாதான்டா அம்மா, உன்னை தவிர தாய் பாசத்தையும் யாராலையும் கொடுக்க முடியாது, தாரன்ற பாசத்தையும் யாராலையும் கொடுக்க முடியாது. அதனால எப்பவுமே அன்புமாவுக்கு இந்த டாக்டர் தான் குழந்தை. ஐ லவ் யூ டி அழகி. தூக்கிட்டு போணுமா? எங்க எல்லாரும் பண்ணடி. பரவாயில்ல, தூக்கிட்டு போங்க. இப்பதானே சொன்னீங்க என் பொண்டாட்டி நான் பத்திரமா பார்த்துப்பேன்னு, அதனால இப்ப நடந்து போறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அதனால தூக்கிட்டு போய் அங்க ஹால்ல விடுங்க. அது சரி, பொண்டாட்டி ஆசைப்பட்டுட்டால, கண்டிப்பா தூக்கிட்டு போய் விட்டுறலாம். போலாங்களா பொண்டாட்டி? நாங்க 4 பேரா இருக்கிறதுனால உங்களுக்கு வெயிட்டா இருக்கா? இல்லையே, அன்புமா சரியா சாப்பிட்றதுலன்னு நினைக்கிறேன். அன்புமாவை எப்பவும் தூக்குற போலதான் இருக்கா. 3 பேரோட வெயிட் டாக்டருக்கு தெரியவே இல்லையே. அப்படியா? ஆமா, ஒழுங்கா சாப்பிடு, அப்பதான் 3 பேரும் நல்லா வெயிட் ஏறுவாங்கண்ணா. நான் சாப்பிடுறேன். சரிடி தங்கம்.
நிறை மாத நிலவே வாவா நடை போடு மெதுவா மெதுவா அழகே உன் பாடு அறிவேனம்மா மசக்கைகள் மயக்கம் கொண்டு மடி சாயும் வாழை தண்டு சுமையல்ல வாரம் சுகம்தானம்மா. இல்லை புடவை கட்டி விட்டியா? ஏன் நீ கட்டி விடலையா என்ன? கட்டிலாம் விட்டேன், பட் என் பொண்டாட்டி ஓவர் குறை சொல்லுது தெரியுமா? ஒழுங்கா யூடியூப்பை பார்த்து கற்றுக்கணேன், அதை விட்டுட்டு தேவையில்லாம திட்டு வாங்கிட்டு இருக்கேன். ஏய், எத்தனை யூடியூப் சேனல் பார்த்தாலும் புடவை கட்டுறது கூட புரிய மாட்டேதுறான். நான்லாம் கற்றுக்கிறேன்ல என் அன்புக்காக, நீயாச்சும் பரவாயில்ல. அன்பனிக்கு கொஞ்சமாக இருக்கு வயிறு, கட்டுறதுக்கே நீ இவ்வளோ கஷ்டப்படுறேங்கிற. நான் 3 புள்ளியை வச்சுட்டு புடவை நீட்டு பற்ற மாட்டேதுண்ணா. நட கொடுமையே. ஆமாண்ணா, 5 மாதத்துக்கே புடவை பற்ற மாட்டேது நீட்டு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அடுத்த மாதத்துலேருந்து பேசாமல் ப்ரெக்னன்சி ட்ரெஸ் வாங்கிடலான்னு இருக்கேன். ஆனால் அன்பு அந்த மாதிரி எதுவும் போடாதேடா. என்ன பண்ணுறது? இதுக்கு நான் போய் என்ன புதுசாக என் பொண்டாட்டிக்காக தறி போட்டு தறி நெய்யவும் கற்றுக்கிட்டு நூல் புடவை நெஞ்சா எடுத்துகிட்டு வர முடியும்? மேபி உன் பொண்டாட்டி செய்ய சொல்லக்கூட வாய்ப்பு இருக்குண்ணா. ஐயா, நான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்னப்பா கம்பெனி நல்ல கம்பெனி தானே? ஆமாம்மா, சொத்தக்கத்தை எதுவும் இல்லாம கணுலாம் கரெக்டா இருக்குல்ல? கழி நல்ல கழி மட்டும் தான் இருக்கு, ஸ்ட்ராங்காவும் இருக்கு. முறையான கழியா தான்ப்பா இருக்கு, தாங்கும். ஏய், தாங்கறதுக்குன்னு இல்ல, மூங்கில் எந்த இடத்துலயும் சொத்தக்கத்தை இல்லாம கணுலாம் கரெக்டா இருக்கணும், அப்பதான் அது பந்த காலுக்கு நட முடியும். ஆமா மச்சான், எந்த இடத்துலயும் இந்த மாதிரி சின்ன வெட்டு அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பூச்சி பிடிச்சது சொத்தக்கத்தன்னு கணுல இருக்கக்கூடாது. ஏய் மோடுமுட்டி, மாரிப்பா விட்டு தோட்டத்துல தானே வெட்டிட்டு வந்தா? ஆமாண்ணா, மாரிமுத்து விட்டு தோட்டத்துல தான் வெட்டிட்டு வந்தேன். ஒரு பிரச்சனையும் கிடையாது. கம்பு நல்லா சூப்பர் கம்பு. நானே என் கைப்பட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற ஒரு பிசுற கூட நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு வந்திருக்கேண்ணா. சரிடா சரிடா, நீ செஞ்ச வேலை சுத்தமாக தான் இருக்கும். ஏன்னா மூங்கில் கம்பில் மட்டும்தான் நடுவாங்களா? ஆமாண்டா, மூங்கில் கம்பில் மட்டும்தான் நடுவாங்க. ஏன் அப்படியே? பாட்டி சொல்லுவாங்கண்ணா, எப்போவுமே பாட்டி எந்த விசேஷம் செஞ்சாலும் போனாலும் அது செய்யறதுக்கு முன்னாடி இதுக்காக தான் செய்கிறோம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு தான் செய்வாங்க. அதனால அண்ணன் உங்ககிட்ட பிளேட் போட்டா இருக்க விரும்பல. பாட்டி டேரக்டாக சொல்லும்போது கேட்டுக்கையா? அப்போ உனக்கு மறந்துருச்சுன்னு சொல்ற, அப்படித்தானே? டே ஒத்துக்கண்ணா. சரி சரி, அதெல்லாம் ஒத்துக்கலாம். அப்புறமா நீ எந்த யூடியூப்பை பார்த்து சாரி கட்ட கற்றுக்கிட்டேன்னு மட்டும் எனக்கு அப்படியே லிங்க் சென்ட் பண்ணுண்ணா. அண்ணா, இன்னைக்கு நைட்டுக்குள்ளே கற்றுப்பியா? ஏய், நார்மல் புடவையே கட்ட தெரியலன்னு உட்காந்துருக்கேன். இன்னும் 2-3 நாளைக்கு பட்டு புடவை வேற கட்டி உண்ணுமாண்டா. எப்படி கட்டுறதுன்னு தான் தெரியல. ப்ளீட்ஸ் வைக்கிறதுனா கூட உட்காந்து பிடிச்சிடலாம்டா. முழு புடவையும் எப்படா தம்பி கட்டுறது? சரி சரி, பிரச்சனைப்படாத, நான் உனக்கு லிங்க் சென்ட் பண்றேன்னா பெஸ்ட் லிங்கா பார்த்து சென்ட் பண்ணுடா. ஏன்பா உள்ள பாத்தீங்களா? எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களா? மஞ்சள், நவதானியம், பால், குங்குமம் எல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்க சொல்லு, விளக்கேத்தி வைக்க சொல்லு. சரி மாமா, இதோ போய் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வர சொல்றேன். எல்லாம் ரெடியா தான் இருக்கு மாப்பிள்ள, எடுத்துட்டு வர சொன்னா எடுத்துட்டு வந்துருவாங்க. இப்ப அப்படியா? சரி மச்சான், இதுக்கு நான் போய் உள்ள போய் ஆத்திக்கிட்டு ஒரு வாட்டி சொல்லிட்டு வரேன். கடை பிரியாணிய போல இங்கு பக்குவமா வந்து கிடக்கு. அடியாரும் பார்த்தா கெட்டு போகுந்தானே இந்த நெத்திலி கருவாட்டு குழம்பு. மச்சான் வெத்தலை பாக்கோட வந்து வாசலில் நிக்கட்டா, இனி ஒத்தி போட்டா ஒத்துக்காது பஞ்சு மனசு. அடி ஒத்தையில் தூங்காது பஞ்சு. பட்டர்ஃப்ளை, சொல்லுங்க சீனியர். நான் உங்ககிட்ட இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல தெரியுமா? என்ன நீங்க என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல? என்னடி இது? என்னடி இதுன்னா ஃபங்க்ஷன்ல நலங்கு வீடு, அதனால அலங்காரம் பண்ணியிருக்காங்க. நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். ஏய், நான் ஒன்றும் அதை சொல்லலாம். அப்புறம் எதை சொன்னீங்க? வைஷுமா, நீ நீ என்ன இப்படி இருக்கா? எப்படி இருக்க சீனியர்? அழகா இல்லையா? அழகா இல்லையாவா? அதெல்லாம் செம்மையா இருக்கு. அப்புறம் என்ன சீனியர், சைட் அடிக்க வேண்டியது என்ன பொண்டாட்டியா? இப்படியே தள்ளி நின்று சைட்டு மட்டும் அடிச்சுட்டு போறேன்னா உனக்கு ஜாலியா இருக்கு. சீனியர் எதுக்குங்க இப்ப சினுங்கிறீங்க? வைஷு, ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லி தான் தொலைங்களா? வைஷுமா, இல்லைங்க சீனியர். கையில மெகந்தி போட்டிருக்கிறது அழகா இருக்கு, செம்மையா சிவந்திருக்கு. சீனியர் மேல அவ்வளவு பாசமா? அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்கண்ணா. அப்படித்தான் எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லக்கூடாதுடி. நான் உங்க மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்க சீனியர் அப்படின்னு சொல்லணும். அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்டி இப்படி பண்றேன்? இப்படி பண்றேன், தெளிவா பேசுங்கன்னு சொல்லிட்டேன். வைஷுமா, கையில மெகந்தி சூப்பரா இருக்கு, கண்ணாடி வளையல் சூப்பரா இருக்கு. நான் வாங்கி கொடுத்த கண்ணாடி வளையல் தானே? அம்மா, நீங்க வாங்கி கொடுத்த கண்ணாடி வளையல் தான். காலில் கூட கொலுசு போட்டுக்கனே பார்க்கல, நீங்க வாங்கி கொடுத்த கொலுசு தான். பட்டர்ஃப்ளை. ஏய், நான் வாங்கி கொடுத்த கொலுசு, நான் வாங்கி கொடுத்த கண்ணாடி வளையல் எல்லாம் எனக்கு தெரியுது. பட் வைஷு, இதெல்லாம் போட்ட நீ இன்னொன்னும் பண்ணிருக்கலாம்ல. என்ன சொல்ல வரீங்க சீனியர்? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கே புரிஞ்சிருக்கும் வைஷுமா. வேணும்னே என்ன நடிக்கிறேன்.
நான் தான் உன்னை டச் பண்ண மாட்டேன்லாம் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? உன்னை டச் பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், நீ தான் ஓவராக பண்ணுறல, அதனால நான் அதுக்கெலாம் ஆசைப்படல. பட் எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குல்ல. என்ன ஆசை? ஏ, எனக்கு கூட தான் ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த ஆசையை நான் கூட தான் தெரிவிச்சிருக்கேன். உனக்கு ஒரு ஆசை இருந்துச்சா? அதை நீ தெரிவிச்சிருக்கியா? ஆமா, எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதை சிம்பாலிக்கா நான் தெரிவிச்சேன். ஆனா நீங்க அதை கண்டுக்கலையே. ஏய், என்ன சொல்கிறேன்? உன்னை அப் டு பாட்டு நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது நீ என்ன சொல்ல வந்ததை நான் புரிஞ்சுக்கலங்கிறேன். அப் டு பாட்டை நோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் புரிஞ்சிருந்திருக்குமே. ஏதோ இப்போ வந்து இப்படி கேள்வி கேட்டு நிற்க மாட்டீங்க. புரிஞ்சிருந்தது அப்படின்னா கேள்வி கேட்குற சுச்சுவேஷனே வந்திருக்காது. இப்போ இங்கே நடக்கிற சீனே வேற. ஆ, அதனால ஷாக் ஆகாம நேத்திலேருந்து ரிமைண்ட் பண்ணி பாருங்க. பாவம், நேத்தி கையில் மருதாணி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. அதுதான் உங்களை நான் ஏமாத்திட்டேன். அப்படி இருக்கும்போது அடுத்த கட்டமாக உங்களோட ஆசை என்ன இருக்குன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நான் ஒரு குறிக்கோளை உங்கள்கிட்ட வச்சிருக்கேன். உங்கள்கிட்ட என் ஆசையை ஒன்று தெரிவிச்சிருக்கேன். அதை நீங்கள் என்னன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆசைக்கு நீங்கள் நினச்ச மாதிரி நான் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்பேன். பட்டர்ஃப்ளை அவ்வளோ டியூப்லைட்டாக இருக்கேன். அது நான் ஒரே மைண்ட் செட்டோட இருக்கேன்னு நினச்சிட்டு நீங்கள் டியூப்லைட் ஆயிடுறீங்கன்னு. பட் அப்பப்போ நானும் திருந்துறேன், நீங்கள் அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கற்பூரம் மாதிரி பக்தனை பற்றிக்கும். பழா போன மனசு பசி எடுத்து கொண்ட பத்தியத்தை முறிக்குதடி, பராங்கல்ல சுமந்து வழி மறந்து ஒரு நத்த குட்டி நகருதடி, கொண்ட காலு செவப்பும் முக்கு வனப்பும் என்ன கிறுக்குன்னு சிரிக்குதடி, காட்டு சிரிக்கி காட்டு சிரிக்கி அருகாட்டு சிரிக்கி. பாட்டி, டியூப்லைட் புருஷனுக்கு என்ன சொல்ல வந்தீங்க? இப்படிலாம் மடியில் தூக்கி வச்சுட்டு கேட்டா நான் சொல்லிடுவேன் நினச்சிங்களா? பட்டர்ஃப்ளை சீனியருக்காக சொல்லுவா. என்னடா பண்ண? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு தான் வந்த ரூம்லேருந்து. அந்த ஹிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் பொண்டாட்டி உங்கள் கண்ணு முன்னாடி வருவா. உண்மையாவா? உண்மையாதான். அடப்பாவி பயல. கிருஷ்ணா, ஆமா. அத்தை விடுங்க விடுங்க விடுங்க. முன்னாடி அத்தா, அது அது வந்து அத்தை நம்ம கையை தான் பார்க்குறாங்க. விடுங்க. அவங்க கையை பார்க்கட்டுன்றதுக்காக தான் இறுக்கமாக பிடிச்சிட்டு நிற்கிறேன். ஒரு 5 நிமிஷம் இருக்கியா? எப்படிமா இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கும் அத்தை. இப்பதான் இந்த அத்தைக்கு மனசுக்கு நிறைவா இருக்கு. அத்தை, இன்னைக்கு அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவனுக்கும் உனக்கும் அவ்வளோ பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க புரிஞ்சுப்பீங்களா, விட்டு கொடுத்து போவீங்களா அப்படின்ற எதையுமே யோசிக்காம உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தா போதும் அப்படின்றத மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் உங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு நடத்தணும்னு சொன்னேன். ஆனா இப்ப இந்த அத்தை மனசு குளிர்ந்து போச்சு. அவனை நீ மன்னிச்சிட்டல? அத்தை, நீங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத பார்க்க தான் இந்த அத்தைக்கு பிடிச்சிருக்கு. மனசுக்கு இப்பதான் நிறைவா இருக்கு. இல்லத்த, அவங்க வேணுனே தப்பு பண்ணல. அவங்களோட சூழ்நிலை தான் அப்படி பண்ண வச்சிருச்சு. நாங்க ரெண்டு பேரும் இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். சந்தோஷமா தான் இருக்கோம். புரியுதுடாமா, நீங்க ரெண்டு பேரும் நிக்கிற விதத்திலே புரியுது. ரெண்டு பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு. உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போனதுலேருந்து இந்த அத்தைக்கு இந்த வீட்டுக்கு வரணும்னு தோணவே இல்லை. ஏன்னா ஒருவேளை நம்ம ஆசையை அந்த புள்ள மேலே திணிச்சிட்டோமோ அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே தான் இருந்தது. ஆனால் இப்போ அது இல்லை. இந்த அத்தை கண் குளிர ஒரு சில விஷயத்த பார்த்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த அத்தை நிம்மதியாக இருப்பா. கிருஷ்ணா, ஆரம்பிச்சிட்டாங்களா என் நலங்கு வைக்க? இல்லைம்மா, இப்போதான் பந்தக்கால் நட போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சரியா, நான் உள்ள போகிறேன். ரெண்டு பேரும் வாங்க. சரிங்கம்மா. ஏய், நான் போகிறேன். நீங்கள் உங்கள் அண்ணன்ட்ட பேசிட்டு வாங்க. இப்போ இவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதே வேலையாக போச்சுன்னா இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரேன். அப்படிலாம் சொல்லாதீங்க, தப்பாக நினைப்பாங்கல்ல. நீ போமா, அண்ணன் தம்பிக்குள்ள 1000 பேசிப்போம். ஏய் தம்பி, அண்ணன் இப்போதான்டா வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு என்ன பொறுமையா இருக்க சொல்ற? டேய், ஓரளவு போகலாம், ஓவர் ஸ்பீடில் போகக்கூடாதுன்னா. ஊர் உலகம் தப்பா பேசும் அப்படின்னு நீ நினைச்சா முந்த ட்ரை பண்ணு. அதை விட்டுட்டு முந்தி போறவனை தடுக்க ட்ரை பண்ணாதானே? அட பாவி பையில. நானே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு வந்து இவர் தடங்கள் போடுறாரு. அண்ணன் ஒரு பிள்ளையை பெற்று கொடுப்பாரு, நானே வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும்? நான் வேணா சீக்கிரமா ஒரு பிள்ளையை பெற்று தரேன், வாங்கி கொஞ்சம் வேலையை பாரு. டேய், நானும் ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். தம்பிக்கிட்ட பேசுற பேச்சடா இது. உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல?
ஆச்சுன்னு தான் பேரு ஒன்றும் நடக்கலையே. போய் சொல்லாதடா, உண்மையாவே நடக்கலண்ணா. நீ ஜஸ்ட் நாங்கள் உட்காந்துருந்ததை வச்சு சந்தேகப்பட்டு, ஆனால் ஒருத்தர் தெரியுமா? இஸ் இட்? ஆஃப்கோர்ஸ் நம்புறேன். இப்போ முழு திருப்தியோட நான் உள்ள போறேன்னா. அட பைத்தியக்கார பயல, நீலாம் ஒரு அண்ணனடா. டேய் ஊர் தப்பா பேசுண்டா. அண்ணனுக்கு முன்னாடி தம்பி புள்ள பெத்துட்டான்ட்டு இதெல்லாம் தேவையா சொல்லு. அதனாலதான் இருந்தாலும் நல்லவன் தான்டா நானு. யோசிச்சு பாக்குறேன் நீ நல்லவனா கெட்டவனான்னு. நினைச்ச கனவு ஒண்ணு நிஜமா நடந்துருச்சு, உன்னோட நான் சிறருது பலிச்சாச்சு. விதைச்ச பெண்டையும் இங்கு செடியா முளைச்சிருச்சு, பூவும் இல்ல காயும் இல்ல கனியாச்சு. கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்குச்சு, என் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு. எங்க டீமா எங்க சீனியரை வேணான்னு சொல்லிட்டு நலுங்கு ஃபங்க்ஷன் வரைக்கும் வந்தாச்சு போலயே. போடி என்னம்மா நலுங்கணிக்க வைக்கப்படுற? வெறுப்பத்தாதீங்க. உண்மையிலே வைக்கப்படுறியாடி? ஏய் என்ன உனக்கும் கல்யாணம் நடக்க போகுது இரு, அப்ப வந்து வெறுப்பேத்துறான்னா? நானும் வைக்கப்பட மாட்டேன்பா. வினோ வேணா வைக்கப்பட்டுட்டு உட்காந்துருக்கலாம். அது சரிதான், வினோத் சீனியர் தான் எனக்கு தெரிஞ்சு வைக்கப்பட்டுட்டு உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். நீ சொல்ற மாதிரி ரொம்ப அழகா இருக்கீங்க ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு. எல்லாம் கரெக்டா பண்ணிட்டோம்ல? ரொம்ப தேங்க்ஸ்க்கா, அழகா ரெடி பண்ணி விட்டுருக்கீங்க. சே, எங்களுக்குள்ளேயும் பல திறமைகள் இருக்குன்ட்டு உங்க ரெண்டு பேருக்கு மேக்கப் போடும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டோம் தெரியுமா? கடவுளே. ஆமா பின்ன எங்களுக்கு எது தலைமுடி, நாங்க என்னைக்கு தலை செய்யணும்? பூ வைக்க மாட்டோம், பொட்டு வைக்க மாட்டோம், ஒண்ணு செய்ய மாட்டோம். உங்களுக்கு வேற கொஞ்சம் லாங் ஹேரு. இன்னைக்கு அதை பின்னும் போதுதான் நாங்க எக்ஸ்பெரிமெண்ட்டே சக்சஸ் பண்ணதான் உணர்ந்தோம் தெரியுமா? போவீங்களா? பட் ஓகே, லுக் வைஸ் நல்லா தான் வந்திருக்கு. ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்கீங்க. ரெண்டு பேரும் கலாய்க்கிறீங்க. ஒண்ணுமே தெரியாம எப்படி இந்த அளவுக்கு பண்ண முடியும்? ஒண்ணுமே தெரியாம எப்படி இந்த அளவுக்கு பண்ண முடியும்? பண்ணலாம் தெரியும், சும்மா சொன்னோம். எங்களுக்கு தான் நாங்க பண்ணிக்க மாட்டோம், ஏன்னா பிடிக்காது. மற்றவங்களுக்கு பண்ண சொன்னா நல்லா இந்த மாதிரி சீவி சிங்கடிக்கிற வேலைலாம் பார்ப்போம்னு. ஏண்டி ஒரு கல்யாணத்துக்கு ஓசி சோறு சாப்பிடலான்னு வந்தோம், கடைசியில பர்மனண்டா பிடிச்சி போட்டாங்க பத்தியா? ஏ உண்மைதான், ஊருக்குள்ளே வர மாட்டேன், நாட்டுக்குள்ளே வர மாட்டேன், பாடுறைய தொட மாட்டேன், அப்படிதான் நின்றுட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது பத்தியா பர்மனண்டா உள்ள பிடிச்சி போட்டாங்க. இதுக்கப்புறம் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னா அப்படி சொல்லுங்க. எங்க அண்ணனை எவ்வளவு தவிக்க விட்டுருக்காங்க பாவம். எங்க அண்ணன் 2 வருஷமா எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமாக்கா? ஆமா ஆமா, அண்ணன் கஷ்டப்பட்டாரோ இல்லையோ, அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல பாவம். அண்ணனுங்களாம் ஒரு முடிவு எடுக்க மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு அக்ஷயா ஏதோ கஷ்டப்பட்டதெல்லாம் கேள்விப்பட்டோம். அக்கா இல்லடாமா, உண்மையிலே பெரிய விஷயம்தான். இவ்வளவு பொறுமையா ஒரே ஊர்ல இருந்துகிட்டு, அதுவும் மாமாவும் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு, அதை வெளியில சொல்லாம இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்திருக்க. அப்படிலாம் இல்லக்கா, மாமா எப்பவுமே என்ன புரிஞ்சுக்கும், ஆசைதான் வெளியில சொல்லாது. இந்த மாதிரிலாம் இப்ப இருக்கிறது பெரிய விஷயம். எனிவே ரெண்டு பேருக்கும் கங்க்ராட்ஸ். ரெண்டு ஜோடியுமே மேட் ஃபார் ஈச் அதர் தான். அவ்வளோ அழகா இருக்கீங்க. அட அட அட, என் கண்ணே பற்றும் போலியே என் பேத்திங்களுக்கு. பாட்டி அவ்வளோ அழகா இருக்கீங்கடி ரெண்டு பேரும். பரவாயில்ல, சூப்பரா ரெடி பண்ணிருக்காளுங்க. ஆமா பாட்டி, ரெண்டு பேரும் தான் ரெடி பண்ணாங்க. நல்லா இருக்குல்ல? ஆமாண்டி, உன்னை முழுசா பொம்பளை பிள்ளையால மாத்திட்டாளுங்க. பாட்டி அட உண்மையை தானடி சொன்னேன். நீ அவ்வளோ வெக்கப்பட்ட தெரியுமா? அதுவும் நேத்திலேருந்து இந்த மருதாணி போட எப்போ ஸ்டார்ட் பண்ணமோ அதுலேருந்து உன் மூஞ்சில அப்படி ஒரு வெக்கம் தெரியுமா? இப்போதான் பார்க்கறதுக்கு அவ்வளோ லட்சணமா இருக்கு. பாட்டி இதெல்லாம் சும்மா கல்யாணம் வரைக்கும் தானே, அதுக்கப்புறம் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன். அது கல்யாணத்துக்கு அப்புறம் பேசி பொண்ணேன். இதுக்கப்புறம் நாங்கள் சேலை கட்டு, நாங்கள் தலையை செய்து, நாங்கள் பூவை எல்லாம் சொல்ல மாட்டோம். நீ 2 நாள் கழிச்சு என்ன பண்ணுறதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டி உங்ககிட்ட கதை பேசுகிறேன்னா. பாட்டி கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்க. 2 நாளைக்கு அப்புறம் ரிசல்ட்டை பார்ப்போம். இவ தலை செய்கிறாளா, பூ வைக்கிறாளா, இல்லை சேலை கட்டுறாளான்னு சொல்லிட்டு. ஏன் 2 நாள் ஆனாலும் 2 நாளைக்கு அப்புறம் கல்யாணம் முடிஞ்சிடும்ல. நான் 3ஆவது நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி பேண்ட் ஷர்ட்டு சுடிதார் இந்த மாதிரி தான் போடுவேன். நீ எப்படி அக்ஷயா? நான்லாம் சுடிதார் போட மாட்டேன் பாட்டி, மாமாவுக்கு சாரி தானே பிடிக்கும். அதெல்லாம் இல்லை, வசந்துக்கு வந்து பேண்ட் ஷர்ட் சுடிதார் தான் பிடிக்கும். எங்கள் அண்ணனுக்கு புடவை பிடிக்கும், அதனால அக்ஷயா கட்டுறாங்க. பட்டு வசந்துக்கு பிடிக்காது. அடி பேத்தி, வசந்துக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்றதெல்லாம் அடுத்த கதையில பார்ப்போம், புரியுதா? பொண்ணுனா இப்படிதான் இருப்பா, வெக்கப்பட்டுக்கிட்டு இருப்பா, நெளிவு செலிவோட இருப்பான்றத என் பேத்திக்கிட்ட 2 நாளைக்கு அப்புறம் பர்மனன்ட் வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன்னா. பாட்டி பாட்டி தான் 2 நாளைக்கு அப்புறம் பேசிப்போம் அந்த கதையை. இப்போ வாங்க, நலுங்கு வைக்கணும், பந்தக்கால் நடணும். போய் பந்தக்கால் நட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நலுங்கு நல்ல நேரத்தில் பார்த்து உட்கார வைக்கணும். பாட்டி இந்த சாரியே ஓகேவா? பந்தக்கால் நட போகிறதுக்கு இந்த சேலையே இருக்கட்டுமா? நம்ம நலுங்கு வைக்க போவோம்ல, அப்போ சேலையை மாற்றி உட்கார வச்சுக்கலாம். பாட்டி எத்தனை சேலை? அதான் கட்டியாச்சுல, நான் அப்படியே பிடிச்சிக்கிறேன், நின்றுக்கும். திரும்பலாம் கழட்டி இது காட்ட சொல்லாதீங்க. அடியே இங்கே பாருடி, இன்னைக்கு நலுங்க ஆரம்பிச்சு கல்யாணம் முடிகிற வரைக்கும் நாங்கள் எத்தனை சேலை கொடுக்குறோமோ அத்தனை சேலையும் கட்டி தான் ஆகணும். சும்மா ஒரு தடவை கட்டி விட்டா என்ன அங்கங்கே பின்னு போட்டு அப்படியே பிடிச்சிட்டு நிற்பியா? பாட்டி அப்படியே நின்றுக்கலாம் பாட்டி, சேலையெல்லாம் மாற்ற வேணாம் பாட்டி. ஏய் இங்கே பாரு, சொல்கிறது ஒழுங்கா கேளு, அடி வாங்க பார்த்துக்க. எத்தனை சேலை கொடுக்குறோமோ அத்தனை சேலையும் மாற்றி தான் ஆகணும். ஸ்ரீநிதி அதான் நாங்கள் இருக்கோம்ல, உனக்கு சேஞ்ச் பண்ணி விட போகிறோம். ஜஸ்ட் நீ அதை மெயின்டைன் மட்டும் தானே பண்ண போகிறேன். கரெக்டு தான்.
அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, 2 நாள் கட்டினா உனக்கே பழகிடும். சரி சரி வாங்க, பேசிக்கிட்டே இருந்தா நேரம் போயிடும். போய் நல்ல நேரத்துல பந்தக்கால் நடலாம். இங்க பாருங்க தம்பி, இந்த பந்தக்காலுங்கிறது வெறும் கட்டல்ல. நம்ம கல்யாணம்னு வந்துட்டா நலுங்கு விசேஷத்துக்கு ஏன் மூங்கில் கம்பையே பந்தக்காலுக்கு தேடி பிடிச்சி எடுத்துட்டு வரோம்னா, மூங்கில் வந்து ஒரு விசேஷமான மரம், வேகமாக வளரும், நேராக நிற்கும். அதோட கணுலாம் ரொம்ப உறுதியானது. நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரி தடை இல்லாமல் வேகமாக வளரணும், நேர்மையான வழியில் இருக்கணும், குடும்பத்தில் இருக்கிற பிணைப்பு எப்பயுமே உறுதியாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மூங்கில் கம்பில் இந்த பந்தக்கால் நடுறோம். இந்த பந்தக்காலுக்கு மஞ்சள் குங்குமம் தடவும் போது வீட்டில் இருக்கிற பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ஒத்துமையாக எல்லார் கையாலையும் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் குங்குமத்தை தடவி, மாப்பிள்ளை பொண்ணு கையாலையும் தடவி, எல்லாரோட ஆசீர்வாதத்தோட இந்த பந்தக்காலை நடணும். அவங்க ஒருத்தவங்களும் வந்து இந்த பாலை ஊற்றி பந்தக்காலுக்கு மரியாதை செய்யும்போது இந்த வீட்டில் வர்ற எல்லா சுப நிகழ்ச்சியிலையும் நாங்கள் கலந்துப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு உறுதிமொழியை கொடுக்குறாங்க. இந்த கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை எல்லா வளமும் நலமும் பெற்று மனசார வாழணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. இது எந்த ஒரு தனி மனுஷனும் நடத்துகிற விஷயம் கிடையாது, இது கூட்டு பிரார்த்தனை. அந்த பந்தக்கால் மண்ணுக்குள்ளே இறங்கும்போது மொத்த குடும்பத்தோட அன்பு ஆசீர்வாதம் எல்லாம் சேர்ந்து தான் அந்த பந்தக்கால் பூமிக்குள்ளே இறங்குது. அதனால தான் இதுக்கு நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் தரோம். முதல்ல நவதானியம், இது விவசாயத்தோட அடையாளம். அதாவது நம்ம தலைமுறையாக பசி இல்லாமல் சந்தோஷமாக செழிப்பாக வாழணுங்கிறதுக்காக பூமாதேவிக்கு நம்ம கொடுக்குற காணிக்கை தான் இந்த நவதானியம். அடுத்தது பூமி குளிர்ச்சியாக இருக்கணும். அதே சமயம் நம்ம குடும்பத்தில் இருக்கிற கோபதாபம் எல்லாம் களைஞ்சி பால் ஊற்றுறது மூலயமா ஆறி போயிடும். அன்பு குளிர்ச்சியாக பெருகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பாலை நம்ம பூமியில் ஊற்றுறோம். அதுக்கப்புறம் நம்ம காசு போடணும். இது வெறும் பணம் இல்லைப்பா, அஷ்டலட்சுமியும் இருக்கிற மாதிரி அர்த்தம். இந்த வீட்டில் நிரந்தரமாக எப்பவும் அஷ்டலட்சுமிங்க இருக்கணும் அப்படின்றத வேண்டிக்கிட்டு தான் இந்த பந்தக்கால் நடும்பொழுது பால் நவதானியம் அது கூட இந்த காசையும் வைக்கிறோம். இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பண்ணணும். அப்படி பண்ணதுக்கப்புறம் இந்த பந்தக்காலுக்கு மேலே சிவப்பு துணி கட்டுறோம் பார்த்தீங்களா, இது எதுக்கு அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்க போகுது, ஒரு மங்கள நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்றதுக்கான அடையாளம். வெளியிலேருந்து வர்றவங்களுக்கோ இல்லை தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கோ இங்கே ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லாமல் சொல்கிற மாதிரி தான் இந்த பந்தக்காலுக்கு மேலே ஒரு சிவப்பு துணியை கட்டுறோம். அதுக்கப்புறம் இந்த மாவிளை தோரணம் கட்டி இந்த பந்தக்காலை நம்ம பூமிக்குள்ளே நடணும். என்ன பேத்தி பேரனுங்களா, புரிஞ்சுதா? பாட்டி இவ்வளோ விஷயம் இருக்கா? ஆமா என் பேராண்டி, சும்மாவா சொல்லி வச்சுட்டு போனாங்க, இல்லை எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போனாங்களா? எங்களோட எல்லாம் முடிஞ்சிடக்கூடாதுன்னு தான் ஒரு விசேஷம் நடத்தும் போதும் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து பண்ணுறது. பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆனால் எதுக்கு பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டே தானே நாளைக்கு உங்கள் தலைமுறைக்கு சொல்லி கொடுப்பீங்க. கரெக்டு தான் பாட்டி, கரெக்டு தான். நீங்கள் மாட்டுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மாட்டு நட்டுட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கான அர்த்தம் தெரியாமலே போய்டும்ல. இப்போ நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் பாட்டி இதுக்கான அர்த்தமே எங்களுக்கு புரியுது. இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுக்கப்புறம் உங்களோட குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளங்க இதெல்லாம். என்னப்பா பாட்டி சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டீங்க, நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ பந்தக்கால் நடுவோமா? நலங்கு வைக்கிறதுக்கு வேற நேரம் ஆயிடுச்சு, நட்டுட்டு போய் நலங்க ஆரம்பிக்கும். சரிம்மா. பாட்டி நீங்கள் எல்லாரும் பிடிங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடாமா, நாங்கள் தான் பக்கத்தில் தானே நிற்கிறோம், சப்போர்ட்டுக்கு பிடிச்சி குழியில் வைக்கிறோம், நீங்கள் நடுங்க. எம்மா ராசத்தி ஒன்றும் குறை இல்லையா நான் செஞ்சதில்ல? அம்மா நீங்கள் சொன்னதை யாராவது குறை சொல்லிட முடியுமா? பெரியவங்க வீட்டுக்கு வேணும்னு சும்மாவா சொல்லி வச்சாங்க? இந்த மாதிரி பெரியவங்க இருக்கும்பொழுது தான் ஒரு விஷயத்தை எடுத்து கட்டி பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஆசையாகவும் இருக்குது, ஆர்வமாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குமா. சரி சரி, பந்தக்கால் நட்டுருவோமா? தூங்கவில்லை நான் இது போல இருந்ததில்லை என் உயிரே. உன் பேரில் என் பேர் சேரும் நாள் இதுதான், தூக்கம் இன்றி நாள்தோறும் கருகின்றேன் என் உயிரே. என்ன மச்சான் இவ்வளோ காரணம் சொல்கிறாங்க? ஆதாரி நாயா, இதை நாங்கள் 3 பேர் கேட்டாலும் ஒரு லாஜிக் இருக்கு, நீ கேட்குற? அதாண்ணா உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சா, அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பண்ணியிருந்துருப்பாங்கல்ல. பண்ணாங்க, ஏதோ கம்பு கொடுத்தாங்க எடுத்து நட்டு வச்சோம், அவ்வளோதான். இதுக்கு இவ்வளோ விளக்கெல்லாம் யாரும் சொல்லி தரலையா? மச்சான் அப்ப என் கல்யாணத்துக்குலாம் பாட்டி சொல்லிடுவாங்கல்ல முறையா? சுபா லவ் ஒர்க் அவுட் ஆனாலும் ஆச்சு, ஜெகனை கையில் பிடிக்க முடியல. அவள் வருவாள, அவள் வருவாள. புரியுது 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 புரியுது. நேத்தியிலேருந்தே நீங்கள் அவள் வருவாளா சாங் தான் பாடிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி பாடி முடிக்கும்போது உங்கள் ஆள் வந்துருதுன்றதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் காலையில் பெட்டிலேருந்து எந்திரிக்கும் பொழுது நாங்கள் 3 பேர் மட்டும்தான் எழுந்தோம். எங்கே கூட தானே தூங்கினேன், எங்கே போனேன்? சுத்தமா சரியில்லடா நீ. சங்கீத ஸ்வரங்கள் 7 கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம்.
மச்சான் இவன் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா படத்தையும் ஓட்டிடுவான் போல. பாட்டு ஒன்றும் சரியில்லையே. ஏன் நாய நீ தண்டக்கர் மந்திரமா இருக்கிறதுக்கு அவனை கூட சொல்றேன். மச்சான் அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுடா. ஐயா சொல்லி கிழிச்சிட்டாளா அப்படியே போய் எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன். பண்ண மாட்டேன். ஐ எம் குட் பாய். என்ன கோல்டு மெடல் வாங்கிக்கோங்க. குட் பைன்னு சொல்லி கோல்டு மெடல் வாங்கிக்கோங்க. எதில் வாங்கணுமோ நாய் அதில் வாங்கல. டாக்டருக்கு படிக்கும்போதெல்லாம் தாவி தாவி பாஸ் ஆகிட்டு வந்துச்சு. சரி கருமம் போய் காதல் ஏச்சு வாங்கிட்டோம் அப்படின்னா அதுவும் பண்ணாதாமா. இதுக்கு பண்ண தெரிலன்றத ஆசுக்கா எப்படி சொல்லுது பத்தியா. டேய் எப்படா ஃப்ளோல நீ மாட்டுக்கு ஒண்ணுமே பேசுற? சரி வாயமுடி. என் வீட்டில் இரவு அங்கே இரவா இல்லை பகலா எனக்கும் மயக்கம். கடவுளே ஏய் ஜெகன நர்சம்மா டியூட்டி பார்க்கும்பொழுது கூட போய் பார்க்கணும். அப்படி பார்க்கல அப்படின்னா இப்படித்தான் அடுத்தவங்க பாட்டு பாடும்பொழுது என்னடா ஜெகனி கேள்வி கேட்க வேண்டியது வரும். உடம்பு இதெல்லாம். டாக்டரே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆக போகுது. அன்பு எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா. என் வசந்துக்கு கல்யாணம் ஆக போகுது. இல்ல இல்ல நீங்க வந்து மச்சானுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு தான் சந்தோஷப்படணும். அப்படிலாம் பிரிச்சு பார்க்கக்கூடாது தங்கம். நீ சந்தோஷப்படு. நான் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்பனா கேட்க மாட்டேன். அதே மாதிரி நான் சந்தோஷப்படுவேன். நீ ஏன் கேள்வி கேட்கக்கூடாது. அப்படியே இல்லைனாலும் நம்ம வந்து மியூச்சுவலாக வந்துடுவோம். என்ன அதாவது பொதுவாக பேசுவோம். நான் மச்சானுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு சந்தோஷப்படுறேன். ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு சந்தோஷப்படுறேன். நீ அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு சந்தோஷப்படு. உன் மாமன் பையனுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு சந்தோஷப்படு. அப்போ நல்லா இருக்கும்ல. டாக்டரே உங்கள்கிட்ட பிடிச்சது எனக்கு தான் தெரியுமா. என்னடி தங்கம் எப்பவுமே தெளிவா பேசி அன்புமாக்கு புரியும் அப்படின்னு என்ன. ஆமா ஏன்னா என் பொண்டாட்டி எனக்கு முக்கியம்ல. ஐ லவ் யூ டாக்டர். ஆல்வேஸ் ஐ லவ் யூ டூ பொண்டாட்டி. ஏன்டி நீங்கள் 2 பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு 4 பிள்ளை பிறக்க போகுது. இப்போ வேற கல்யாணம் பண்ணுறாங்க. எத்தனை பிள்ளை பிறக்க போகுதுன்னு தெரியலையே. ஏங்க கண்ணை வைக்காதீங்க. பிள்ளைங்க எத்தனை பிறந்தாருன்னா பார்த்துக்கிறதுக்கு தான் நம்ம வீட்டில் எல்லாரும் ஆள் இருக்கும்ல. ஏன் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்கும். அதுக்குன்னு எத்தனை நீயே சொல்லு. இப்போ பாரு உங்கள் 2 பேருக்கு சேர்ந்தாப்புல குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா 4 பிள்ளை கணக்கு வருது. தான் இப்போ 2 பேருக்கு கல்யாணம் பண்ண போகிறோம். அவனுங்க எத்தனை பிள்ளைய பெற்றுக்க போகிறானுங்கன்னு தெரியல. 10 குறைக்கு நம்ம வயசுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். அது சின்ன பிள்ளைங்கிறதுனால கம்முன்னு இருக்குது. அவனும் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சான் கிருஷ்ணா. அவன் எத்தனை பிள்ளை பெற்றுடுப்பான்னு தெரியலையே. ஏங்க 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 உதைக்கிறாங்க. தங்கமயிலு அப்பா குரல் கேட்டு உதைக்கிறீங்களாடா. அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க என் பக்கத்துல நின்று பேசினாலே உதைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவா தெரியுமா. சச்சோ என் தங்கமயிலு உதைக்கக்கூடாது அம்மாவை. அம்மா குலைக்கும்ல. ஏன் டாக்டர் எனக்கு மகாக்காவுக்கும் வயிறு ஒரே அளவில் தான் இருக்கு. அக்காவுக்கு ஒரு பிள்ளை தான் வயிற்றுக்குள்ள இருக்கு. எனக்கு 3 பிள்ளை கரெக்டாக இருக்குமா. ஏய் ஏன்டி இந்த டவுட்டை ஒரு நாளைக்கு 1 லட்சம் தடவை கேட்குறேன். அது அப்படிதான் டாக்டர். எனக்கு டவுட் இருக்கும்ல. ஏன்னா அக்காவுக்கு ஒரு பிள்ளை தான் வயிற்றுக்குள்ள இருக்கு. அப்போ அதே அளவு தான் வயிறு இருக்கு. எனக்கு 3 பிள்ளை இருக்கிறதுனால இந்த மாதிரி 3 மடங்கு வயிறுல இருக்கணும். இங்க இருக்கிற தம்பி பாப்பா, அப்புறம் இன்னொரு தம்பி பாப்பா, அப்புறம் மகாமா வயிற்றுக்குள்ள இருக்கிற பாப்பா, இவங்க எல்லாரும் சண்டை போட்டுக்காம கம்முன்னு இருக்கணும். அக்கா சொல்றதை கேட்கணும். நந்துமா என்னடா ஏதோ தம்பி பாப்பாக்கெல்லாம் ஆர்டர் போட்டுட்டு இருக்கேன். அது சரவணப்பா. இந்த தம்பி பாப்பாலாம் வயிற்றுக்குள்ள இருக்கா. இந்த பக்கம் தம்பி பாப்பாலாம் மகாமா வயிற்றுக்குள்ள இருக்கா. 2 பேரும் சத்தம் போட்டா ரொம்ப பேசிக்கிறாங்களாமா. இவங்க சொல்றது கேட்டு அவங்க அடம் பண்றாங்களா. அவங்க பேசுறது கேட்டு இவங்க அடம் பண்றாங்களா. மகாமாவும் நம்ம அன்பழிக்கமாவும் சொல்லிட்டே இருந்தாங்க. அதான் நான் 2 பேருக்கு நடுவில் நிக்கிறேன். சண்டை போட்டுக்க கூடாது அக்கா, அப்புறம் உங்களை பனிஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறேன். அப்பா நான் நடுவில் நின்னா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க மாட்டாங்க தெரியுமா. நந்துமா அப்ப தம்பி பாப்பாக்கு நடுவில் நடக்கிற சண்டையை நீ தான் பஞ்சாயத்து பண்ற. கரெக்டு தான். நீங்களே பஞ்சாயத்து பண்ணுங்க. அக்காவா இருந்து பெரிய மனுஷியா நீங்க பாத்துக்கிட்டா சரிதான். அப்பாவுக்கு காலம் இல்லாம கண்டிப்பா பாத்துப்பா. நீங்க ஒண்ணு ஃபீல் பண்ணாதீங்க. நான் நடுவுல நின்னு அவங்க சண்டை போட்டுக்காம நான் சொல்றதை கேட்கறபடி நான் பாத்துப்பேன். அது சரி. ஏங்க ஆனால் உண்மையாகவே ஏதாவது ஆசிரிச்சுட்டே இருப்பா பாப்பா. மூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பா. ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி பெயினாக இருக்குமா. அப்போ நந்துக்கிட்ட சொல்லுவேன், நந்து பாப்பா கிட்ட பேசு, என்ன பண்ணுறா பாரு அப்படின்னு சொல்லுவேன். நந்து பேசுவா. கையை வயிற்றுல வச்சு என்ன பாப்பா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பா. அதுக்கு அவள் மூவ்மெண்ட்லாம் பண்ணி அமைதியாகிடுவா தெரியுமாங்க. ஓ அந்த அளவுக்கு கான்வர்சேஷன் போதா. நாளைக்கு பிறந்தவனே அக்கா யாருன்னு தெரிஞ்சுப்பல்ல. பிறந்தவனே அக்கா கிட்ட வந்துருவாங்கல்ல. ஆமா பெரிய மனுஷி எல்லாரையும் தெரிஞ்சு வச்சிருக்கா. அதனால பிறந்தவனே எல்லாரும் நம்ம நந்து குட்டியை தான் கேட்பாங்க, அக்கா எங்க அக்கா எங்கன்னு. எல்லாரும் என்னதான் கேட்பாங்க. சரி நீங்க எல்லாரும் இங்க நின்று பாத்துட்டு இருங்க. இது இந்த பந்தக்கால் நடுறதுன்னு பாட்டி சொன்னாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க. அப்புறம் எல்லாருக்கும் நலுங்கு வைப்பாங்க. கையில அப்புறம் கண்ணத்துல மஞ்சள் தடவி குங்குமம் போட்டுலாம் வைப்பாங்க. அப்படியா ஜாலியா இருக்கும். நான் போய் போன் எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறேன். போங்க போய் வீடியோ எடுங்க. செக்கச்சவந்த அழக கொஞ்சம் செழிச்சு கிடக்கும் திமிர 10 வருஷம் பக்கம் இருந்தும் பார்த்ததில்லடி நானும். அந்த ராஜ கதவு திறந்தா பல ரகசியமும் தெரிஞ்சா பத்தியம் கிடந்த மாப்பிள்ள பையனும் பைத்தியமாக வேணும். அடி தூக்கி இருக்கும் அழகு அவன் தூக்கம் கெடுத்து போகும். அடிபா நல்ல நேரத்துல பிள்ளைங்களை உட்கார வச்சாச்சு. மனையில நலுங்க ஆரம்பிப்போம். இங்க பாரு, நான் வைக்க மாட்டேன் நீ வைக்க மாட்டேன்னு யாரும் சொல்லக்கூடாது. எல்லாரும் நலுங்கு வச்சிடணும்.
சரிங்கம்மா. இந்த சைடு என் வீட்டுக்கு வர போற பேத்திக்கு நான் வச்சு ஆரம்பிக்கிறேன். அந்த சைடு உன் வீட்டு மருமகளுக்கு நீ வை. இருக்கட்டும்மா, ஃபர்ஸ்ட் நீங்களே 2 பேருக்கு வைங்களா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ பெரிய மனுஷி தான், புரியுதா? இதுக்கப்புறம் எல்லாம் நல்லது கெட்டது நீங்களும் முன்னாடி நின்று எடுத்து செய்யணும். என்னையே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களா? அது வந்துமா வையடி ராசத்தி, பாத்துக்கலாம். எம்மா மருமோல, அங்க பசங்க 2 பேருக்கும் நீங்க 2 பேரும் நலுங்கு வச்சு ஆரம்பிங்க. அத்தை நீங்களே வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க அத்தை, அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். ஆமா அத்தை, நீங்களே வாங்க. இங்க பாருங்கடி, மாத்தி மாத்தி வச்சுட்டு இருக்க முடியாது. இப்ப ராசத்திக்கு சொன்னதே தான் உங்களுக்கும். அடுத்தடுத்த விஷயத்துக்குலாம் நீங்க தான் எடுத்து கட்டி பண்ணணும், புரியுதா? அதனால இங்க நாங்க 2 பேர் வைக்கிறோம், அங்க நீங்க 2 பேர் வச்சு நல்ல நேரத்துல ஆரம்பிங்க. இதுக்கப்புறம் அத்தை நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஆரம்பிச்சிடுவோம். சரிங்கக்கா. நினைச்ச கனவு ஒண்ணு நிஜமா நடந்துருச்சு, உன்னோட நான் சிறருது பலிச்சாச்சு. விதைச்ச பெண்டையும் இங்கு செடியா முளைச்சிருச்சு, பூவும் இல்ல காயும் இல்ல கனியாச்சு. கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்குச்சு, என் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு. ஏ கண்டாங்கி சில கட்டிய கைய நீ பிடிச்சு, நாம் சேரும் நாள் இங்கு வந்தாச்சு. தந்தர 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 தந்தான நானே, தந்தர 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 தந்தான நானே. இடிச்ச பச்சரிசி முடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ